சென்ற வாரம் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஆட்டிசம் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க. அதுல ஒருத்தவங்க மட்டும் பாத்தீங்கன்னா தந்தை ஒரு பெண் குழந்தையை வச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். தாய்மையில எல்லாருமே அம்மா தான் சொல்றாங்க. 60% ஃபாதர்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்க சுத்தமா 1% காட்டிக்கிறது கிடையாது. இந்த அபார்ட்மெண்ட்ல தான் அவங்க இருக்காங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கூலில் போய் சேர்க்கும்போது எந்த ஸ்கூலில் சேர்க்குறீங்க, மாற்றுத்திறனாளி ஸ்கூலில் சேர்க்குறீங்களா, எல்லா இடத்துலையுமே அந்த வார்த்தை சொல்லும்போது என் பொண்ணு இப்படி தானா, நான் என் பொண்ணை இப்படி பார்க்கல. 8 மாசத்துல தவளம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லும்போது நான் குழந்தை தவளிச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்கும். தவளெல்லாம் எதுவும் பண்ணலை, 1 வயசு ஆயிடுச்சு, சுத்தமாக எதுவுமே பண்ணலை அப்படின்னு போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஆட்டிசம் இருக்குது. குழந்தை பிறக்கும்போது தெரியும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். குழந்தை பிறந்தோன்னே ஒரு 6 மாதம் நல்லா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு 1 வயசு ஆகும்போது அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களே மறுபடியும் வந்துடுவாங்க அந்த ஒரு எண்ணத்தில் ரன் பண்ண. பட் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவளை தூங்க வச்சுட்டு நைட்டு 3 மணிக்கு பால் கடைக்கு போயிட்டு காலையில் 7 மணிக்கு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி போகும்போது திடீர்னு அவள் ஏன் ஜால ஆரம்பிச்சிட்டா. எல்லாருமே என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னக்கா இவ எல்லாருமே திட்டுறாங்கன்றத விட இவ ஏஞ்சி அந்த மூச்சு திணறி அழ ஆரம்பிச்சோன்னா இவளுக்கு எதாவது ஆயிடுமோ. இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா முழுமையா அது கியூர் பண்ணலாம்னு சொல்றாங்க. இங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கு. ஒரு நாள் வாங்க இன்னைக்கு பண்ணுவோம், அதை விட்டு அடுத்த வாரம் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. தவிர இந்த மாதிரி குழந்தைக்கு ரெகுலரா சிகிச்சை தேவை. கவர்மெண்ட் சில சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. உங்க வீட்டுல மாற்றுத்திறனாளியா நாங்க 2000 ரூபா வச்சுங்க. இந்த 2000 ரூபால இவளுக்கு ஒரு நாளைக்கு 120 ரூபா டைப்பர் மாத்தினாக்கா எனக்கு என்ன ஆகுது செலவு மட்டும் யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் கொடுக்குற 2000 டைப்பர் கூட மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம பெரும்பாக்கம் வந்திருக்கோம். எதுக்குறா பெரும்பாக்கம் வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ற வாரம் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஆட்டிசம் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க. அதில் என்னென்னா ஆட்டிசம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்க சுற்றி இருந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மாக்கள் இருந்தாங்க, தாய்மார்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு தந்தை ஒரு பெண் குழந்தையை வச்சுட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்துருந்தேன். அது எனக்கு ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதனால பக்கத்தில் விசாரித்ததில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க இருக்காங்கன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்டே அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டில் அந்த குழந்தை வளருது, அதுவும் இல்லாமல் ஆட்டிசத்தோடு இருக்காங்க. அதனால் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லுங்க. சஹானா. சஹானா. அண்ணா உங்கள் பேரும் அப்படி சொல்லுங்க. என் பேர் அஹமத் பாஷா. ஓகே. என்னோட சொந்த நேட்டிவ் சென்னை தான். சென்னை தான். என் அம்மா அப்பா ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை அந்த சைடு எல்லாமே தான். அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அப்பா இப்போ தான் ஒரு 10 வருஷம் ஆச்சு தவறி. நான் மொத்தமாகவே ஹோமில் தான் வளர்ந்தேன். ஹோமில் தான். எங்கே ஹோம்லன்னு பார்த்தீங்கன்னா இதில் வடபழனியில் ஹோமில். தவறுனாங்கன்னா அவங்க எந்த ஏஜில் தவறுனாங்கன்னு தெரிஞ்சு? எனக்கு கல்யாணம் ஆகும். ஆமாம், ஆகும்போது அந்த இடத்துல தவறிட்டார். அப்போ நான் சின்ன வயசுலேருந்து ஹோமில் தான் இருந்தேன். ஒரு 15 வயசுலேருந்து தான் ஹோம்லேருந்து சரி ஓகே வளர்ந்தோம். அங்கேருந்து ஒரு 10 வயசு 10வது வரைக்கும் படித்தேன். ஒரு 15 வயசில் விளையாண்டு இருக்கிற வேலை என்ன எதுன்னு பார்ப்போன்றது. அந்த வயசில் யாருக்குமே எந்த வேலையும் பிடிக்காது. அந்த மாதிரி தான் வேலையும் பார்த்தேன். அது ஒரு கட்டத்தில் ஒரு கொஞ்ச நாள் போக டெய்லர் வேலை செட் ஆயிடுச்சு. சரி ஓகே அந்த டெய்லர் வேலை பார்ப்போமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். 25 வயசு ஆனவுடனே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு வாழ்க்கையோட தேடல். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு வாழ்க்கையோட தேடல். ஏன்னா வளர்ந்தது ஹோம்லன்றப்போ தேடல் இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்மளோட இதோட முடிஞ்சு போயிடாது. இதுக்கப்புறம் நம்ம நினச்ச வாழ்க்கை வேறு, நம்மளோட வாழ்க்கை நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அப்படின்றது நம்மளுடைய தேடலில் அந்த இடத்துல பூர்த்தி பண்ண போகிறோம். அப்படின்றப்போ அவங்க ஒரு ஃபேமிலி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம நினச்சது நம்ம ஒருத்தவங்கிட்ட உரிமையாக சொல்லலாம். அது நம்ம சொன்னால் அவங்களும் செய்வாங்க. 1. 2வது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஒரு குடும்பமாக போகிறோம் அப்படின்னு. இப்போ 3 அந்த மாதிரி இருக்கும்போது மேரேஜ் பண்ணேன். இப்போ மேரேஜின் போது அது நீங்கள் லவ் மேரேஜா? அரேஞ்ச் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் தான் பார்த்தாங்கல்ல? ஆமாம், ஓகே. வீட்டில் பார்த்தாங்க. எங்கள் அண்ணன் தான் பார்த்தாப்புல. சரி. என் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் அண்ணனுங்க. அவங்க ஃபுல்லாக மதுரையில் தான். சரி அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவங்களுக்குமே சின்ன வயசு தான். அவங்களுக்குமே ஒரு மேபி
என்னோட 2 வயசு பெரியவங்க அவள் தான் தவிர எல்லாருக்குமே வந்து ஒரு நார்மல் இது. அவங்களுக்கும் போயிட்டு பொண்ணு பார்த்தாங்க, பேசினாங்க, அந்த ஒரே இதில் பேசும்போது கல்யாணம் பண்ணி வச்சேன். பட் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் என்ன ஏதுன்னு அவங்களுக்கும் எதுவுமே தெரியும். எனக்குமே தெரியாத ஒரு விஷயத்த அவங்களுக்கும் தெரியாது. நல்லா தான் போயிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. குழந்தை பிறக்கும்போது தெரியும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே நம்மளுக்கு எனக்கு சின்ன வயசில் அம்மா இல்லாதனால அந்த ஒரு ஏக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டுமா அவங்க பையன் தான் வேணும் அப்படின்னு. சரி ஓகே பொண்ணு தான் பிறக்குன்றப்போ எனக்கு நான் நினச்சது நடக்கும்போது அப்போ எனக்கு யாராக இருக்கிறா, நான் நினச்சது அம்மாவாக பிறக்கும் அப்படின்னா அப்போ பிறக்க போகிறதும் அம்மாவாக தான். நான் அந்த ஒரு இதில் நோக்கத்தோட தான் இது எனக்கு எல்லையில்லா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்றது நம்ம ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டோம். ரெண்டாவது நம்ம நினச்சதை சின்ன வயசுல நான் அம்மாவை கல்யாணம் பார்த்தது கிடையாது. அப்போ நம்ம இனிமேல் நம்ம தான் பார்க்க போகிறோம், நம்ம தான் வளர்க்க போகிறோம், எங்கள் அம்மாவுக்கு நான் சேவை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு இதில் நான் குழந்தைய அம்மா பார்த்தீங்க, அம்மா தான் இன்னொரு உருவமா வந்திருக்காங்க அப்படின்றப்போ ஒரு 6 மாதம் கல்யாணம் போய் 1 வருஷம் நல்லா இருந்தது. 1 வருஷம் 10 மாதம் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தோன்னே ஒரு 6 மாதம் நல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீதி இருக்கிற 6 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சண்டையிலையோ இதுலையும் அது நார்மல், எல்லா ஃபேமிலியிலும் வர சண்டை தானே. குழந்தை பிறந்தாலே எல்லாரும் ஃபேமிலியும் வர சண்டை அப்படின்னு இருக்கும்போது நார்மலாக ஓகே அப்படி இப்படின்னு இவ ஒரு 8 மாதத்தில் தவளும் அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லும்போது நான் குழந்தை தவளிச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்கும். தவளெல்லாம் எதுவும் பண்ணலை. 1 வயசு ஆயிடுச்சு, சுத்தமாக எதுவுமே பண்ணலை அப்படின்னு போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் போகும்போது ஆர்டிசம் இருக்குது அப்படின்னு. இதை போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்களா என்ன எதுன்னு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு 1 வயசு ஆகும்போது அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு என்ன எதுன்னு பார்த்தா அவங்களும் பேச விருப்பம் இல்லை, வரல. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, பல வாட்டி பண்ணியிருக்கீங்க? ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணனும் போயிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாது. என் வீட்டில் 1008 பிரச்சனை இது, உங்கள் குடும்பத்துலேருந்து என்னால் இது பண்ண முடியாது அப்படின்றப்போ எனக்கு யார் இது பண்ண போகிறா? எங்கள் அப்பா அம்மா இருந்தால் அவங்க 1க்கு 10 முறை போய் சண்டை போட்டு பேசியிருப்பாங்க. ரெண்டாவது அவங்க பார்க்குறப்போ இதுவும் கரெக்டாக இருந்திருக்கும், பெரியவங்கள இது பண்ணியிருப்பாங்க. இவங்களும் என் கூட பிறந்தவங்களும் என் ஏஜ் தான், 2 வயசு தான் பெரியவங்க அப்படின்றப்போ இவங்களுக்கு இதுக்கு மேலே நான் போய் சண்டை போட முடியாது, என் வீட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படின்னு. ஓகே அதுக்கப்புறம் அவங்க வரல. நான் இவளை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு நான் பிறக்கும்போதே அம்மாவை நினச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் அது நினைக்காம இருக்க முடியாது. அதுக்காக ஏஞ்சி நான் நினைக்காம இருக்க முடியாதுல்ல. எனக்கு இவளை வளர்க்கணும். ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்களே மறுபடியும் வந்துடுவாங்க அந்த ஒரு எண்ணத்தில் ரன் பண்ண. பட் அவங்க வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போகும்போது 1 வயசுல விட்டுட்டு போனாங்க. இப்போ பாப்பாவுக்கு எத்தனை வயசு ஆகுது? பாப்பாவுக்கு இப்போ 9 வயசு ஆகுது. கடைசியாக எப்போ பார்த்தீங்க? அவங்கள ஏதாவது சொன்னாங்களா? பாப்பாவை எதுவும் பார்த்தாங்களா? கடைசியாக எதுவுமே சொல்ல. அவங்களோட இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குமே சின்ன வயசானால வந்துட்டு அவங்களுக்கும் அது புரியாத இது. அவங்க அம்மா சொல்லி அவங்க போயிட்டான்றப்போ அவங்களுக்கும் அது புரியாத வயசு. ரெண்டாவது அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான்றப்போ என்னால் அவங்கள வந்துட்டு அது யோசிக்க முடியாத ஒரு தீர்வு. ரெண்டாவது அவங்கள திருப்பியும் கூப்பிட்டு வந்துட்டோம்னாக்கா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூப்பிட்டு வர முடியாத ஒரு விஷயத்த என்னால் இது பண்ண முடியல. ஆனால் இவளை என்ன பண்ண போகிறான்ற ஒரு இது இருக்கு. அப்படின்றப்போ இப்போது இந்த ஒரு நிகழ்ச்சி மூலியமாக நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது அவங்க ரீச் பண்ணாங்களா? இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் எனக்கு என்னன்னாக்கா ஒரே ஒரு விஷயம்தான். நான் இந்த விஷயத்தை வந்துட்டு பொதுமக்கள்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட போனோம். ஏன்னாக்கா 1 வயசுலேருந்து நான் ட்ரை பண்ணுற எல்லா இடமும் முன்னாடி இருக்கிற என்னை பார்க்குறாங்க, நான் ஆண்ன்று. ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது. அதை வந்துட்டு நான் கேட்குறது அந்த குழந்தைக்காக தான் கேட்க போகிறேன். அந்த ரெண்டாவது அது பெண் குழந்தை, ஆண் குழந்தை இல்லை. முன்னாடி இருக்க நான் நல்லா இருக்கேன்னு பார்க்குறேன், பின்னாடி இருக்க பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தையை வச்சுட்டு யார் வேலையை கொடுப்பா? ஒரு குழந்தையை தூக்கிட்டு போய் அவளுக்கு சாப்பாடு விட்டணும், அந்த இடத்துல வாய் தொட்டணும், காலைல சாப்பாடு விட்டணும், மதியம் சாப்பாடு விட்டணும், அவளுக்கு என் சாயந்தரம் என்ன அப்படி கொடுக்கணுன்றப்போ யார் வேலைக்கு சேர்த்துப்பா? நான் இதை முறை வைக்கிறேன். பொதுவாக இப்போ நார்மலாக வேலைக்கு போகிறவங்க ரொட்டீன் ஃபேமிலி, காலைல எழுந்திரிச்சு இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு தூங்குன்னு இருக்கும். இப்போ உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? நீங்கள் பாப்பாவை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கி என்னெல்லாம் பண்ணுவீங்க? அவங்க விட்டு போகும்போது கொரோனா டைம், அதில் எந்த வேலையும் இருக்காது. நான் அந்த டைமில் வந்துட்டு இவளை தூங்க வச்சுட்டு பால் கடைக்கு போவேன். நைட்டு 3 மணிக்கு பால் கடைக்கு போயிட்டு காலையில் 7 மணிக்கு அந்த மாதிரி வருவேன். ஒரு 6 மாதம் அந்த மாதிரி போகும்போது திடீர்னு அவள் ஏன் ஜால ஆரம்பிச்சிட்டா. எல்லாருமே என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் எனக்கு என்னன்னாக்கா இவ எல்லாருமே திட்டுறாங்கன்றத விட இவ ஏஞ்சி அந்த மூச்சு தண்ணீர் அழ ஆரம்பிச்சோன்னா இவளுக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்றது தான் என்னோட இதாக இருந்தது. மூச்சு தண்ணீர் எதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. அதனால் அந்த வேலையை விட்டேன். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள் அப்போதைக்கு? இப்போ டெய்லர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ டெய்லர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் வந்து பாப்பாவும் கூட எப்பவுமே ஹவர்ஸ் இருக்கணும், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ மேனேஜ் பண்ணுறேன்னாக்கா முடியாத ஒரு விஷயத்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கேன். இவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இவளுக்கு நான் 1 வயசுலேருந்து முன்னாடி எல்லா இடத்துலையும் சுற்றுறேன். எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, எனக்கு தனியாக நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்னை மட்டும் தனியாக கவனிக்க வேண்டிய. ஏன்னா என்ன மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டால் யாராவது இருந்தால், இருக்கக்கூடாத ஒரு விஷயம் இருந்தால் அவங்களுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அதை பாருங்க. இவனுக்கு அந்த எல்லா சட்டமும் சரி, ஒரு அரசோட இதுவும் சரி, எது எடுத்தாலும் பெண்கள்ன்றப்போ இப்போ இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு? ஆண்கள். பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு பின்னாடி ஒரு இது மறைஞ்சுது. இப்போ இவ யாரு? குழந்தை, பெண் தானே. அப்போ நீங்க சட்டத்துக்கு பெண்கள், அதாவது நீங்க கொடுக்குற சலுகையும் பெண்கள்ன்றப்போ நீங்க மறுக்கப்பட்ட பெண்கள்ல இவ்வளவு ஒருத்தர் இன்னைக்கு ஆனது காரணமும் இந்த பெண் தான். நீங்க என்ன அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சீங்கன்னா, இப்ப குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு. நான் சிங்கிள் பேரண்ட் உதவித்தொகை போய் நின்னேன். நீ ஆண்பா, உனக்கு தர முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆண் பாதிக்கப்படலை, நீங்க பண்ண விஷயத்தினால பெண் தான் பாதிக்கப்பட்டது. இந்த பெண் குழந்தை தான் பாதிக்கப்பட்டது. அரசாங்கம் வந்து இந்த விஷயத்த கவனிக்காம விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அதை சொல்ல. ஆமா, நான் ஒரு 2 மீடியா போனேன். பொதுமக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நாள் சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு நான் குரல் கொடுத்தா சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஒரு வயசுக்கு அந்த சப்போர்ட் தேவை. இவளுக்கு 10 வயசு ஆயிடுச்சுன்னா இன்னொரு சப்போர்ட் தேவைப்படும். 11 வயசு ஆயிடுச்சுன்னா இன்னொரு சப்போர்ட் தேவைப்படும். நான் எங்க குரல் கொடுப்பேன்? இது அரசாங்கம் தான் முழுசா அந்த அப்போ அவங்க குரல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு யார்ட்டையும் நான் போய் நிற்க வேண்டியதில்லை. ஆனால் இன்னைக்குமே அந்த அரசாங்கம் கையில் எடுக்கலன்றப்போ அது இன்னமும் ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்போ மாசத்துக்கு எவ்வளோ செலவாகும்? இப்போ குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து இப்போ இங்கே தங்குறது சாப்பிட்றதுக்கு தோராயமாக எவ்வளோ செலவாகும்? நான் பண்ணணுன்னாக்கா ஃபிசியோதெரப்பி இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி 1200 பண்ணணும் ஒரு நாளைக்கு. டெய்லியுமே பண்ணணும்? ஒரு நாளைக்கு டெய்லியுமே 1200 வைக்கணும். இவளுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 150 வைக்கணும். மொத்தம் இவளுக்கு மட்டுமே நான் செலவு பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு பண்ணியிருந்தா இன்னைக்கு அவன் நடந்திருப்பா. அப்படிங்களா? இன்னைக்கு நான் பண்ணுறது எல்லாமே வெறும் 150 அதோட செலவு மட்டும்தான் பண்ணுறேன், மற்றபடி வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியல. இப்போ மனைவியை விட்டு போயிட்டாங்க, நீங்கள் இன்னொரு துணையை தேடிக்கலாம்ல. இப்போ குழந்தையும் பார்த்துக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வரது வாய்ப்பு இருக்கும்ல, அது வந்து முயற்சி பண்ணீங்க? சொன்னது கரெக்டான விஷயம்தான். நான் வளர்ந்தது ஹோமில். இப்போ எனக்கு கிடைக்க வேண்டிய பாசத்தை எனக்கு கிடைக்கல. பெத்த அம்மாவே பார்க்கலன்றப்போ நான் இன்னொருத்தங்களை எப்படி நம்ப முடியும்? நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கேன்னா இந்த அரசாங்கத்தை தான் நம்ப முடியும். கேரளா அரசோ இந்த அரசோ எனக்கு உதவி பண்ணணும். இப்போது அந்த அவங்களாம் பண்ணுவாங்க, நான் உதவி நம்ப முடியுமா? மாற்றுத்திறனாளி குழந்தை வச்சுருக்கேன். கேரளா அரசு இது கர்நாடக அரசு 15,000 கொடுக்குறாங்க. இந்த குழந்தைய நான் வச்சுருக்கேன்ப்பா, நான் இங்கேருந்து அங்கே போகிறேன், எனக்கு இவங்க பண்ணலை அவங்க பண்ண நம்ப முடியுமா? டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டிசத்தை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுன்றாங்களா? சகானா பர்வீன் பாப்பாவுக்கு இருக்கிறது இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக முழுமையாக இது க்யூர் பண்ணிடலான்னு சொல்கிறாங்களா? இங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு எல்லா இடத்துலையும் சுற்றிருக்கேன். பேபி ஹாஸ்பிட்டலாக எடுத்துக்கிட்டோம், நிப்மேடாக எடுத்துக்கிட்டோம், எல்லா ஹாஸ்பிட்டலையும் சுற்றிருக்கேன். அரசாங்கம் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்களுக்காக நான் நிப்மேடு கட்டி வச்சுருக்கேன், உங்களுக்காக நான் கேட்க நகர் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்கேன், இங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு அந்த குழந்தையை பாருங்கள் அப்படின்னு பொதுமக்களுமே சில பேர் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு போனது கிடையாது. போகாதனால உங்களுக்கு நிப்மேடு இருக்குது, இந்த சலுகை இருக்குது, இதை பண்ணுங்கன்னு. நிப்மேடுக்கோ கேட்க நகருக்கோ அவங்க சொல்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் போனால் ஒரு நாள் வாங்க இன்னைக்கு பண்ணுவோம், அதை விட்டு அடுத்த வாரம் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. தவிர இந்த மாதிரி குழந்தைக்கு ரெகுலராக சிகிச்சை தேவை. போகிற போக எல்லாருமே உங்களுக்காக இது வச்சுருக்கோம் அதை வச்சுருக்கேன், இந்த குழந்தைக்கு ரெகுலராக சிகிச்சை தேவை. நான் நிப்மேடு போனாலுமே அங்கே ஒரு நாள் உட்காரணும், இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் ஃபேர் செலவு பண்ணணும், அங்கேயே எனக்கு சாப்பாடு செலவு எல்லாமே இருக்குது. எனக்கு அதை விட நீங்கள் நிப்மேடு வர சொல்கிறீங்க, இங்கே பண்ணுற நான் நார்மல் ஃபிசியை விட அங்கே நீங்கள் செலவு அதிகமாக தான் ஆகுது, தவிர கம்மியெல்லாம் கிடையாது. இப்போ நிப்மேட்னு பொறுத்தும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது, சில சலுகைகள்லாம் கொடுப்பாங்க தானே, அந்த மாதிரி தான் அங்கே இருக்குங்களா? கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை
உங்கள் வீட்டில் மாற்றுத்திறனாளியா, ஒரே ஒரு உங்கள் வீட்டில் மாற்றுத்திறனாளி இருந்தாங்க 2000 ரூபா வச்சுங்க. அந்த 2000 ரூபாயில் இவளுக்கு ஒரு நாளைக்கு 120 ரூபா டைப்பர் மாத்திரானாக்கா எனக்கு என்ன ஆகுது செலவுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. 3600 ஆகுது. 120 ரூபா நான் ஒரு நாளைக்கு செலவு பண்ணால் 3600 ஆகுது. கவர்மெண்ட் கொடுக்குற 2000 டைப்பர் கூட ஆகாது. இப்போ ஆர்டிசத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரிப்பீட்டாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஐ கான்ட் பண்ண மாட்டாங்க. பாப்பாவுக்கு ஆர்டிசத்தில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இவளுக்கு எல்லாருமே தேவைங்க. ஸ்பீச் தெரப்பி தேவை, ஃபிசியோதெரப்பி தேவை, பீடியாட்ரிக் தேவை, வர்ம தெரப்பி தேவை, எல்லா தெரப்பியும். ஏன்னா இவளுக்கு ஆர்டிசம்னு சொல்லிட்டாங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க. தாம்பரத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. ஏன் ஒரு ஆண் வந்தால் பார்க்க மாட்டீங்க? அங்கேயும் பெண் தான் இருக்கணும்னாக்கா அப்போ இந்த குழந்தைய நான் அங்கேயே போட்டு வருது. எப்படி கூட கூட்டிட்டு வர்றதுக்கு பெண் தான், அங்கேயே ஒரு பெண் அங்கேயே இருந்து பார்க்கணும். ஓகே, அங்கேயே இருந்து பார்க்கணும் கவர்மெண்ட்டில். இப்போ நான் போயிட்டு வரணும்னா எனக்கு செலவாகும், என்னால் செலவு பார்க்க முடியாது. அங்கே இருந்து பார்க்கணுன்னாக்கா பெண்ணு தான் தேவை தவிர ஆண் இருக்கக்கூடாது. அப்படி இப்போ நீங்கள் தான் பெற்றோர் அவருக்கு, அப்போ நீங்கள் இருக்கிறதுல என்ன தப்பு? அதுதான் கேட்குறேன். ஏன் அப்படி ஆனா இருந்தால் நீங்கள் தனியாக போயிட்டு இது பண்ணிக்கோங்க, இந்த இதில் இருக்கக்கூடாது. நீங்கள் தனியாக போய் பார்த்துங்க, மேலே போய் படுத்துக்குங்க. இங்கே கீழே, ஆனால் அங்கே மேலெல்லாம் டாக்டர் வர மாட்டாங்க. இங்கே கீழே இருந்தால் மட்டும் டாக்டர் வந்து பார்ப்பாங்க. நீங்களே தான் டாக்டர் தேடி போகணும். கீழே ஒரு லைன் வச்சுருக்காங்க, அங்கே பெண்கள் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் டாக்டர் அங்கே தான் வந்து பார்ப்பாங்க, மேலே வந்து பார்க்க மாட்டாங்க. அங்கேயுமே ஒரு ஆள் லேடிஸாக இருந்தால் அங்கே அலோவ் பண்ணுவாங்க முக்கால்வாசி. இப்போ எனக்கு பேசின வரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு புரியுது. உங்களோட விரக்தி என்னன்னா, பெண்களுக்கு இந்த அரசாங்கம் நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க, அப்புறம் ஆணுக்கு வந்து ஒரு பெருசாக கிடைக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆழமான புரிதல் அரசாங்கத்துக்கு வந்து இந்த விஷயம் பற்றி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? அதுதான் சொல்ல வரீங்களோ மீண்டும் மீண்டும்? இது நான் 100% நான் அதுதான் சொல்கிறேன். ஆனால் நான் மறுபடியும் கத்துறேன், இதுக்கு என்னோட கடைசி குரலாக இருக்கலாமா இல்லை? ஏன்னா இந்த வயசில் எனக்கு இந்த தேவை இருக்குனாக்கா இது கடைசி வரைக்கும் தேவை இருக்குது. இன்னைக்கு இவளுக்கு 9 வயசு ஆகுதுனாக்கா வெளியில் இவளுக்கு பெல்ட் வேணா 45,000 ஆகும். இதே 10 வயசில் 50,000 ஆகும். 11 வயசில் அதுக்கு மேலே ஏறும். நான் இவளை எப்போ நடக்க வைக்கிறது, எவ்வளோ செலவு பண்ண முடியும், நான் எப்படி அதை வந்துட்டு இந்த இதில் நான் சம்பாதிக்க முடியும்? அதே மாதிரி நான் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன். பெட்ரூம்குள்ளே கேமரா, அதாவது வீட்டுக்கு வெளியே கேமரா வச்சு பார்த்துருக்கேன், யாராவது வந்துட்டு போகிறது. அதே பெட்ரூம்குள்ளே கேமரா என்ன காரணத்துக்கு வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? அது தன்னால் ஒருத்தர் வந்துட்டு உதவி பண்ணுறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு குழந்தை இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலைக்கு என்ன பண்ணுறீங்க? நான் கீழே தான் சார் பார்க்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏரியா வந்துட்டு நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, யார் எங்கே இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் குழந்தைய விட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர் உதவியாக அவங்ககிட்ட கேட்டால், தன்னார்வலர்கள் பண்ணுறாங்க, அரசாங்கம் பண்ணுறதில்ல. ஏன்? ஏதாவது நான் எனக்கு இருக்கிற விரக்தியில் நான் ஏதாவது பேசினா அது தவறாயிடுமோ அப்படின்ற ஒரு பயமா எனக்கு இருக்கு. இந்த மாதிரி குழந்தை இருக்கக்கூடாதா அப்படின்ற ஏதாவது அரசாங்கம் சொல்லுதா அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்சா அது கூட ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்ன சொல்ல வருது, இல்லை அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுதா? இப்போ புரியுதுண்ணா. இப்போ வேற என்ன சேலஞ்சஸ் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? வெளியே போனால் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், வெளியே நீங்கள் ஒரு இடத்துக்கு பாப்பா கூட்டிகிட்டு போனா இருக்கட்டும், அது மாதிரி என்ன ஏதாவது உங்களுக்கு சங்கடம் தர மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கா? ஸ்கூலில் போய் சேர்க்கும் போது எந்த ஸ்கூலில் சேர்க்குறீங்க? ஸ்பெஷல் மாற்றுத்திறனாளி ஸ்கூலில் சேர்க்குறீங்களா? மன வளர்ச்சி இல்லாத எல்லா இடத்துலையுமே அந்த வார்த்தை சொல்லும்போது என் பொண்ணு இப்படி தானா, நான் என் பொண்ணை இப்படி பார்க்கல, நான் நார்மலாக மாற்றணும் அப்படின்றது தான் என்னோடது. அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துமே மாற்றுத்திறனாளி ஸ்கூலா, மன வளர்ச்சி இல்லாத ஸ்கூலா, அவங்க பொண்ணு என்ன பேச வராதா, குறைபாடு இருக்கா உடம்புல, எல்லாருமே எல்லார் கேள்வியும் கேட்குறாங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு பதில் சொன்னோம்னாக்கா எல்லாருமேலேயும் வெறுப்பு வரும், கோவம் வரும். என்னை பற்றியும் கேட்குறவங்கள நான் கண்டுக்காமல் விட்டு, ஏன்னா எல்லாரையும் விருத்தம்னாக்கா நம்ம பயணிக்க முடியாது. இவ்வளோ பேசியிருக்கீங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறது வந்து அரசாங்கம் எங்களுக்கு வந்து ஒரு நல்வழி கொடுக்கணும், இதையும் ஒரு கவனமாக எடுத்துக்கணும், மென்டல் ஹெல்த்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை லாங் டேர்மாக கொண்டு போகணும்னு பார்க்குறீங்க. எங்களுக்கு தற்காலிகமான சொல்யூஷன் எதுவும் தேவை வேண்டாம், அது வந்து வாழ்க்கை பூரா லாங். ஏன்னா இது அரசாங்கத்துக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் லாங் டைமாக போகும். கண்டிப்பாக நிச்சயமாக இது உங்கள் மூலியமாக வந்து நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனில் பாலிசி கிரியேட் பண்ண கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலயமா வந்து நிறைய பாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய சலுகைகள் வந்து கண்டிப்பாக ஒரு நம்புகிறோம். கண்டிப்பாக நான் எல்லாமே நல்லபடியாக மாறும், பாப்பாவும் சீக்கிரமாக க்யூர் ஆகும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. கண்டிப்பாக இது என்னோட கடைசி குரலாக இருக்கும். இது அரசாங்கத்துக்கு கேட்கணுன்ட்டு நான் என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன். அரசாங்கம் இதை என்ன நோக்கி
பேசணும். ஏன்னா எனக்கான குரல் யார் இருக்கான்னு தெரியாது, இருந்தால் அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது. நான் ஒருத்தன் இன்னைக்கு இருக்கேன். இந்த குரலை நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உங்களால் தடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.